ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஒட்டுமொத்த பண பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பரிகாரம்தான் இது. இந்த பரிகாரத்தை யார் செய்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும். கடனை கொடுத்துவிட்டேன், கடன் கொடுத்த இடத்திலிருந்து பணம் எனக்கு திரும்பவும் வசூல் ஆகவில்லை, நான் கடன் வாங்கி இருக்கின்றேன், என்னால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை, இப்படி 2 வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் தீர்வை கொடுக்கும். இதோடு உங்களுடைய நிலைவாசலுக்குள் எந்த நேரமும் பணம் வந்த வண்ணம் இருக்கும். எந்த நேரமும் என்றால் வருமானத்திற்கு எந்த குறையும் வராது, அதுதான். வருமானம் தடைபடாது. இந்த பரிகாரத்திற்கு சக்தி வாய்ந்த 2 பொருட்களை பயன்படுத்த போகின்றோம். நமக்கு தெரிந்த பொருட்கள்தான். இருப்பினும் இந்த 2 பொருட்களும் ஒன்றாக சேரும்போது அதற்கு அதீத சக்தி வந்துவிடும். முதல் பொருள் வசம்பு, 2வது பொருள் படிகாரம். ஒரு பொருளை வசியம் செய்வதற்கு வசம்பை தவிர வேறு ஒரு பொருளால் நிச்சயம் முடியவே முடியாது. கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் ஒழித்து கட்டுவதற்கு இந்த பரிகாரம் செய்யக்கூடிய வேலை ரொம்ப ரொம்ப பெரியது. இந்த 2 பொருட்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிகாரம் 2 படிகார கல்லும் 2 மீடியம் சைஸில் இருக்கும் கல்லாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 பொருட்களையும் வைத்து கட்ட தேவையான சதுர வடிவில் இருக்கும் பச்சை நிற துணி, அவ்வளவுதான். நிலைவாசலுக்கு வெளியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு இந்த முடிச்சை அந்த அகல் விளக்கு பக்கத்தில் ஒரு சிறிய தட்டின் மேல் வைத்துவிட்டு நின்று கொண்டு நிலைவாசல் தேவதையையும் குல தெய்வத்தையும் நன்றாக வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை எடுத்து நிலைவாசலில் மாட்டிவிடுங்கள். காலை சூரிய பகவான் உதிக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதாவது 5:45 6:10 மணிக்குள் இந்த முடிச்சை கட்டி நிலைவாசலில் தொங்கவிட்டு விடுங்கள். அவ்வளவுதான். உங்களை பிடித்த பண பிரச்சனை அனைத்தும் தீர்ந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். வரவே வராது என்ற பணமும் உங்கள் வீட்டிற்குள் வரும். அதே சமயம் உங்களால் கொடுக்கவே முடியாத கடன் தொகையை கூட சீக்கிரம் கொடுத்து விடுவீர்கள். உங்களுடைய வீட்டில் மன நிம்மதி குறைவாக இருக்கும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று பிரச்சனையில் சிக்கி கொண்டவர்களுக்கு கூட ஒரு மன தெளிவு ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த சின்ன பரிகாரம் பலனளிக்கும். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு மட்டும். இந்த முடிச்சை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்று அவசியம் கிடையாது. வருடம் ஒரு முறை உள்ளே இருக்கும் பொருட்களை முடிச்சுடன் அப்படியே ஓடும் தண்ணீரில் விட்டுவிடலாம். அப்படி இல்லை என்றால் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு உங்களுக்கு பரிகாரத்தின் மீது மன திருப்தி இருந்தால் மீண்டும் இதே போல ஒரு முடிச்சை கட்டி நிலைவாசலில் தொங்கவிடலாம். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.